வணக்கங்க. இப்ப நம்ம நெல் கை வேக்காடு அப்படின்னு சொல்லுவோம். இது பழைய முறைப்படி எல்லா வீடுகள்லயும் அப்போ ஒரு காலத்துல எல்லாருமே இப்படிதான் நெல் வேவிச்சுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய எல்லா நெல்லுமே குறைஞ்சபட்சம் 10, 12 மணி நேரம் ஊறல் போடணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கருக்காய எரிச்சுட்டு, தண்ணிய வடிச்சுட்டு, அதுக்கப்புறமா நெல் வேப்பான். ஆனா, இது பாரம்பரிய நெல்லு. மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி இது மாதிரி இருக்கக்கூடிய நெல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 1/2 நாள் ஊறல் போடணும். அப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா, நெல்லு தொளிக்கிறப்போ இடியாம வரும். இது பழைய ரகத்துக்கு மட்டும். அதாவது தொளிக்கக்கூடிய நெல் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, 1 1/2 நாள் ஊறல் போடணும். கொப்பரையில வச்சு வேவிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, 2 குடம் தண்ணி ஊத்தணும். அதுக்கப்புறம் நெல்லு ஃபுல்லா போட்டீங்க அப்படின்னா, 1 மூட்டை நெல் பிடிக்கும். கிட்டத்தட்ட 65, 66 கிலோ நெல்லு பிடிச்சிரும். அதுக்கப்புறமா ஈரச்சாக்கு போட்டு மேலே மூடி 2 குடம் தண்ணி ஃபர்ஸ்ட் ஊற்றிருக்கோம். இந்த சாக்கு மேலே மறுபடியும் 1 குடம் தண்ணி ஊற்றணும். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைக்கிற மாதிரி தான். மஞ்சள் வைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நெல் அவங்களே சொந்தமாக வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொப்பரை இருக்குது, அடுப்பு இருக்குது, நெல் காய வைக்கிறதுக்கு களை இருக்குது, எல்லாமே செய்வாங்க. ஆனால் இது மாதிரி வேவிச்சு கொட்டி அந்த நெல்லை அரைச்சிங்க அப்படின்னா அவ்வளோ மணமாக இருக்கும், சுவையாக இருக்கும். ஆனால் இப்போ ரைஸ் மில்லில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நெல்லையே அப்படியே ஒரு வேக்காட்டுக்கு போகுது. திருப்பியும் 2வது ஒரு வேக்காடு போடுறாங்க. அரைச்சு வெளியில் வரப்போ பழைய அரிசின்னு சொல்லி அப்படியே விற்கிறாங்க. இதுதான் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. சாக்கு போட்டாங்க, மேலே 1 குடம் தண்ணி ஊற்றணும். ஊற்றி தீயரிச்சிங்க அப்படின்னா நல்லா வேகமாக தீயரிச்சிங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல ஒரு கொப்பரை நெல் வெந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 4 தடி வேணும், எடுத்து கொட்டுறதுக்கு 4 ஆள் வேணும். 2 பேரை எடுத்துட்டு போய் கொட்டுறது அப்படின்னா கொஞ்சம் சிரமமா இருக்கு, வெயிட் அதிகம். தண்ணி இப்படி ஊத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா நெல் தீஞ்சு போயிரு கீழே, தண்ணி பத்தாது. இந்த அளவுக்கு தீ எறிகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ள நெல் வெந்துடும். நெல் வெந்துருச்சான்னு பார்க்குறது எப்படின்னா கையை மேலே வச்சிங்கன்னா நல்லா சூடு இருக்குது சாக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஆவி அப்படியே சுற்றியும் குப்பு குப்புன்னு ஆவி நல்லா வரும். ரொம்ப ஆவி வர விட்டுட்டீங்க அப்படின்னா நெல் வெந்து சோறே வெளியில் தெரியிற அளவுக்கு வந்துடும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெல் காயிறப்போ அந்த சாப்பாடெல்லாம் சுண்டி அரிசியாகவே மாறிக்கும். இது பாருங்க, 4 பேர் வேணும் கொப்பரை எடுத்து கொட்டுறதுக்கு. இப்போ ஆவி பறக்குது பாருங்க, இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா நெல் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மனமே சூப்பரா இருக்குங்க. எடுத்து கொண்டு போய் சாக்கெட்டை எடுத்து போட்டுட்டு கொப்பரையை பிடிச்சி கொட்டி அந்த தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த சூட்டோடவே அள்ளி பரவலாக வீசிட்டோம்னா அப்படியே தொலைவிக்கிட்டே இருக்கணும். கடுமையான வெயில் விட்டீங்க அப்படின்னா அரிசி பூரா இடிஞ்சு குருணை ஆயிரும். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறப்ப குட்டனை போட்டுறணும். இப்போ கொப்பரை கொண்டு போய் அப்படியே வைக்கக்கூடாதுங்க. நெல் வேவிச்சு முடிச்சிட்டாலுமே கொப்பரை கொண்டு போய் வைக்கிறப்போ ஒரு 1 நாள் தண்ணி ஊற்றி வைக்கணும். இப்போ கொட்டி இருக்காங்க, இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதை அள்ளி பரவலாக களத்தில் கொட்டி காய வச்சுட்டு இது மாதிரி தொலைவிக்கிட்டே இருக்கணும். கேப் இல்லாமல் தொலைவிட்டு இருக்கணும். வெயில் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஊட்டி குட்டானை போட்டுடணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.